வணக்கம். விஸ்வகுரு 56 இன்ச் சில கண நேரத்திலேயே உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு வல்லமை படைத்தவர் என்று ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் சொல்லப்பட்ட நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய பின்வாசல் வழியாக ஓடினார் என்று இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. மாணவர்கள் ஓட விட்டிருக்கிறார்கள். இந்திய இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் சிக்கியிருக்கக்கூடிய கல்வியை மீட்டெடுப்பதற்காக நடத்தியிருக்கக்கூடிய போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பயந்து போயிருக்கிறது. இன்றைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது தெரியுமா? நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலிருந்து மிகப்பெரிய வன்முறை மூலமாக இளைஞர்களை விரட்டி அடித்த மோடி அமித்ஷாவினுடைய காவல்துறைக்கு இன்னொரு சம்பவம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அது ஜந்தர் மந்தரில் இந்தியாவினுடைய மாணவர்களுடைய கல்வியை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பஞ்சாப் ஹரியானாவை சார்ந்த விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அந்த காட்சியை பாருங்கள். நீங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தெரியும், 1000க்கும் அதிகமான இளைஞர்கள் மோடி அமித்ஷாவுடைய காவல்துறையினால் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். யாராவது இறந்தார்களா என்பது இந்த நொடி வரையிலும் தெரியவில்லை. ஆனால் சில காட்சிகள் நம் நெஞ்சை பதைபதைக்க வைத்து கொண்டிருக்கிறது. உயிர் கூட போனது மாதிரியெல்லாம் படுத்திருக்கக்கூடிய சில இளைஞர்களுடைய காட்சிகளை நம்ம பார்த்தோம். என்னங்கிறது சரியாக தெரியல. அந்த அளவிற்கு மிகப்பெரிய வன்முறையை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் பயந்து இந்திய இளைஞர்களின் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றை கேட்கிறோம், அந்த இளைஞர்களுடைய கைகளில் என்ன இருந்தது? அவர்களுடைய கைகளில் பகத்சிங்கினுடைய புகைப்படம், அவர்களுக்கு பிடித்த காந்திஜி அம்பேத்கருடைய புகைப்படம், தேசிய கொடி, மூவர்ண கொடி, இதை கைகளில் வைத்துக்கொண்டு மோடியினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் மோடி அமித்ஷாவுடைய காவல்துறையினுடைய கைகளில் மிகப்பெரிய கொடுமையான ஆயுதங்கள். இதை வைத்து கண்மூடித்தனமாக அந்த இளைஞர்களை தாக்குகிறார்கள். எந்த அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இன்றைக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, உங்களுடைய ஆணவம் இளைஞர்களால் இல்லாமலாக்கப்படும். ஜந்தர் மந்தரில் 12 பேரால் துவங்கப்பட்ட இந்த இயக்கம், 12 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றைய தினம் பஞ்சாபிலிருந்து ஒருபுறம் விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் விழுப்புரத்திலும் அதே மாதிரி சென்னை டி நகர்லையும் பல இடங்கள்லையும் இளைஞர்கள் கொத்து கொத்தாக வந்திருந்து மோடியினுடைய இந்த தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகலை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திய மக்களின் சார்பாக நம்முடைய பிரதமர் மோடியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். எத்தனை பேர் இந்த நீட்டினால் இறந்து போயிருக்கிறார்கள்? எத்தனை முறை இந்த நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக முறைகேடு தொடர்பாக வழக்குகள் வந்திருக்கிறது, கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது? இதற்கு யார் பொறுப்பேற்பது? பொறுப்பேற்க வேண்டாமா ஒருத்தர்? இவ்வளவு பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கிறது, யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியை இந்திய மாணவர்கள் கேட்கிறார்கள், இந்திய மக்கள் கேட்கிறார்கள். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. யார் பொறுப்பு? இன்னொன்று என்ன தெரியுமா? நீங்க இந்த இடத்துல ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் இல்லையா? அறவழியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர் 20 நாட்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது மேடையில்? நீங்கள் அதை பார்த்த எல்லாருமே உண்மையில் இங்கே கதிகலங்கி போயிட்டோம், அதிர்ச்சி ஆயிட்டோம். வெள்ளை துணியை கொண்டு வந்து கட்டி அவரை மறைச்சு தூக்கிட்டு போகிறானுங்க. அதை யாரும் வீடியோ கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி வச்சு மறைச்சு அவரை தூக்கிட்டு போகிற காட்சி பதைவதைத்து போயிடுச்சு. இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணிடுச்சு. மோடி அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1984 லடாக்கில் இதே மாதிரி 12 நாட்களுக்கு ஒரு மனிதர் உண்ணாவிரதம் இருக்கிறார். சரியா? அவர் பின்னாளில்
ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவாக எல்லாம் மாறுகிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்காக ஒரு மனிதர் உண்ணாவிரதம் இருக்கிறார். 12 நாட்கள் இருக்கிறார். அவருடைய பெயர் சோனம் வாங்கியால். சரியா? இந்த சோனம் வாங்கியால் 12 நாள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அதை கேள்விப்பட்ட அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் விமானம் மூலமாக அவரை பார்க்க செல்கிறார். சென்றவுடனே அவருடைய கோரிக்கையை பற்றி விசாரிக்கிறார். உங்களுடைய கோரிக்கையை விரைவில் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமரும் இந்திய நாட்டில் இருந்திருக்கிறார். ஆனால் விவசாயிகள் போராடினால், ஒரு வருடம் கூட போராடினால் கூட அவர்களை ஒருமுறை சந்திப்பதற்கு கூட ஏன் நீங்கள் மறுத்திருக்கீங்க? உங்களுக்கு துணிச்சல் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? இந்திரா காந்தி மாதிரியான மகத்தான தலைவர்கள் ஆட்சி செய்த நாடு இது. ஆனால் விவசாயிகள் போராடினால் பார்க்க மறுக்கிறீர்கள். இளைஞர்கள் போராடினால் பார்க்க மறுக்கிறீர்கள். அவர்களோடு பேச மறுக்கிறீர்கள். ஆனால் மன் கி பாத் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். 13 வருடங்களாக இந்தியா பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. என்னன்னு தெரியல. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரதமர் மோடி அவர்களிடம், RSSிடம். இந்தியாவுடைய மகத்தான போராட்டங்கள் எல்லாம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது எங்கு தெரியுமா? இந்தியாவுடைய கல்லூரிகளில், பாடசாலைகளில். இந்த போராட்டமும் அங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த போராட்டமும் வெற்றி பெறும். கல்லூரிகளில் மாணவர்கள், இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் தோல்வி பெற்றதாக வரலாறே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஆயுத பலத்தின் மூலமாக அந்த பாராளுமன்ற வளாகத்தை விட்டு அவர்களை சற்று நீக்கி தள்ளி இருக்கலாம். ஆனால் இன்னும் பெரிய பலத்தோடு அறவழியில் அவர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி வருவார்கள். அதில் இருக்கிறான் நாளை இந்தியாவை ஆளப்போகக்கூடிய தலைவர்கள் அங்கே உருவாகிறார்கள். நாளை இந்தியாவை ஆளப்போகக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்களை நீங்கள் மட்டம் தட்டாதீர்கள். அவர்கள்தான் இந்தியாவை உருவாக்கப் போகிறவர்கள். அவர்கள்தான் இந்தியாவுடைய வரலாற்றை எழுதப் போகிறவர்கள். அவர்கள் எழுதும்போது உங்களுடைய பெயர் அதில் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் நீங்கள் உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கைகள், இந்த மாணவர்களுடைய கோரிக்கைகள், இறந்து போன, நீட்டினால் இறந்து போன, தற்கொலை செய்து கொண்ட நபர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, சோனம் வாங்சுக் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மிக 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 முக்கியமானது என்ன தெரியுமா? உங்களுடைய வலங்கை, அமித்ஷாவினுடைய வலங்கை தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும். அந்த பதவி விலகல் நடக்காமல் இந்த போராட்டம் இந்தியாவில் ஓயப் போவதில்லை என்பதை இந்திய மாணவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், டெல்லியில் ஆரம்பித்த ஒரு சிறிய தீப்பொறி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் RSSும் இளைஞர்களுக்கு முன்னால் மண்டியிட்டே தீர வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.